ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்றைக்கி நாம் காந்தியை பார்க்க விரும்பிய ஆப்பிரிக்க சிறுவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த சிறுவனை எல்லாருமே ரோலிலாலா அப்படின்னு கூப்பிடுவாங்க. கருப்பின மொழியான சோசா மொழியில் ரோலிலாலா அப்படின்னா நிறைய தொல்லைகள் கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஆப்பிரிக்க மொராரோ இனக்குழுவோட கருப்பின மண்டேலா பிரிவில் பிறந்த அவன் 4 வயதில் ரோலிலாலா அப்படின்னு பெயர் எடுத்தான். ஆடு மாடுகளை மேய்த்தபடி வெள்ளைக்கார எஜமானர்களுக்கு பல தொல்லைகளை கொடுத்தான். வெள்ளையர்களுடைய பெயரை தெரிஞ்சுக்கிட்டு தான் வளர்த்த நாய்களுக்கு அந்த பெயர்களை சூட்டி ஊரையே மிரள வச்சான். அந்த காலத்தில் தென்னாப்பிரிக்க கருப்பின குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடமே போக முடியாது, எந்த சுதந்திரமும் கிடையாது. அந்த சிறுவனோட அம்மா பேர் நோசா கேனி ஃபானி. அவர் சர்ச்சு ஒன்றில் வேலை பார்த்துட்டு இருந்தார். மிஸ் மெடின் கேன் அப்படிங்கிறவர் அந்த சர்ச்சில் ஒரு குட்டி பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு வந்தார். அம்மா வேலைக்கு போகிறப்போ கூடவே போவான் அந்த சிறுவன். அந்த பள்ளிக்கூடத்தில் வெள்ளைக்கார பையன்கள்லாம் படிக்கிறத ஜன்னல் வழியாக பார்த்து பார்த்து தானும் அவங்கள மாதிரியே நல்லா எழுதவும் சத்தமாக படிக்கவும் கற்றுக்கிட்டான். இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட மிஸ் மெடின்கேன் அந்த சிறுவனுக்கு நெல்சன் அப்படின்னு பெயர் சூட்டினார். அந்த பகுதியில் கருப்பின குழந்தைகள்லேயே முதலாக பெயர் சூட்டப்பட்டதே நெல்சனுக்கு தான். நெல்சன் தன்னுடைய நண்பர்களுக்கு தானே பெயர் வைக்க தொடங்கினான். நெல்சனோட அப்பா பேர் கால்டா. அவர் இனக்குழுவோட பிரதிநிதியாக இருந்தார். வெள்ளைக்கார நீதிபதி ஒருத்தருக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனையில் பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. நெல்சன் அங்கே நடந்த சம்பவங்களை கூர்மையாக உற்று நோக்கி உள்வாங்கிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எழுத படிக்க தெரிந்திருந்ததால் நீதிபதி தன்னுடைய தந்தைக்கு நேர்மையற்ற தீர்ப்பு கூறியதை தெரிஞ்சுக்கிட்டான். ஏதேதோ புத்தகங்களை மேற்கோள் காட்டி தன்னுடைய தந்தையை அவர் குழப்பியதையும் தெரிஞ்சுக்கிட்டான். அதற்கு பிறகு புத்தகங்களை எப்படியோ கண்டடைந்து அதை வாசித்து வாழ்வாக்கி கொள்ள தீர்மானித்தான். அப்போ அவனுக்கு வயசு 9. விரைவிலேயே அவன் தன்னுடைய அப்பாவை இழந்துடுறான். அந்த நிகழ்ச்சி வெள்ளையர்களுடைய சர்வாதிகாரத்துக்கு எதிரான போருக்கான விதையை நெல்சன் உள்ளத்தில் விதைச்சது. ஆங்கிலம் சோசா மொழிகளை கற்றுக்கிட்ட நெல்சன் ஆப்பிரிக்க வரலாற்றை ரொம்ப விரும்பி படித்தான். உலகெங்கும் நடந்த சுதந்திர போராட்ட வரலாறுகளை வாசித்தான். உள்ளூர் நண்பர்களை ஒன்று கூட்டி எழுத படிக்க கற்றுக் கொடுத்தான். அப்போ அவனுக்கு வயசு 10 தான். அதன் பிறகு 1-2 வருடங்கள்லேயே அவனை பற்றின செய்திகள் கருப்பின மக்களிடையே தீயா பரவுச்சு. அவனால் எழுத்தறிவு பெற்றுக்கொண்ட தோழர்கள் எல்லாம் பல வகையான போராட்டங்களில் இறங்கினாங்க. தன்னுடைய தந்தைக்கு தவறான தீர்ப்பளித்த அதே நீதிபதி முன்னாடி நிறுத்தப்பட்டான் நெல்சன். அப்போ அவனுடைய வாதத்தை கேட்டு அசந்து போன அந்த வெள்ளைக்கார நீதிபதி, உன்னை எங்கேயாச்சும் அனுப்பிடணும், எங்கே போக விரும்புகிற அப்படின்னு கேட்டார். இந்தியா போவேன், அங்கே காந்தியோடு இணைஞ்சு வெள்ளைக்காரரை எதிர்ப்பேன் அப்படின்னு தன்னுடைய 11வது வயதிலேயே முழங்கினான் அந்த சிறுவன். பிற்காலத்தில் அதே சிறுவன்தான் தனது கருப்பின மக்கள் விடுதலைக்காக 29 ஆண்டுகள் சிறையில் இருந்தபடியே போராடி இனம் விடுதலை பெற்ற போது தனது நாட்டின் முதல் அதிபராகவும் பொறுப்பேற்று நெல்சன் மண்டேலாவாக வரலாறு படைத்தார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.